ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி விஜயனாவோட ரசிகனாக கிட்டத்தட்ட 31 வருஷமாக நாங்கள் பயணிச்சிருக்கோம். பல்வேறு போராட்டங்கள் நடுவில் இந்த படம் வந்து 5 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. 5 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். அன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருந்தால் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது படம். அதனை ஒட்டி நாளைக்கு ஸ்க்ரீனில் வரப்போகுது. பேர் என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு சிஎம்மோட பேர் வந்து தேட்டரில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனையொட்டி இன்றைக்கி ரசிகர் மன்ற வரலாற்றிலேயே ட்ரோன் ஷோவில் வந்து யாரும் இதுவரை பண்ணதில்லை. முதல் முறையாக சென்னை புறநகர் மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரோன் ஷோ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஏன் விஜய் மக்கள் இயக்கம் சொல்கிறேன்னா, எங்கள் தலைமையிலேருந்து உத்தரவு வந்திருக்கு, பொதுச் செயலாளர் மூலியமாக உத்தரவு வந்திருக்கு. கட்சி பேரோ கட்சி கொடியோ எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் தான் நீங்கள் பேனர் ஃப்ளெக்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி எங்கள் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கி நீங்கள் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் இங்கே ட்ரோன் ஷோ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு தான் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போட்டேன். நான் ஒருத்தர் கூட இதுவரை நான் ஃபோன் பண்ணி சொல்லலை, இந்த மாதிரி நான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு சொல்லலை. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸில் பார்த்துட்டு இன்றைக்கி இவ்வளோ பேர் திரண்டு வந்து நிற்கிறாங்கன்னா எல்லாமே ரசிகர் மேலே வச்சுக்கிற அன்பும் பாசமும் மட்டும்தான் நான் காரணம்னு நினைப்பேன். வந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க இந்த நிகழ்ச்சியை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் ரிலீஸ் விஜய் பார்க் திரையரங்கம் ரிலீஸ் ஆக போகுது. நாளை ஒட்டி பார்த்தீங்கன்னா அன்னதானம், மரக்கன்றுகள், இந்த மாதிரி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதனையொட்டி கேரளா மூலம்லாம் ஜெண்டை மேலெல்லாம் வச்சு சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். கிட்டத்தட்ட நாளைக்கு காலை 9 மணிக்கு ஷோ. 5 ஸ்க்ரீனும் ஃபுல்லாகி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரீனும் வர சண்டே வரையும் ஃபுல்லு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில பேர் சொன்னாங்க படம் வந்து புக்கிங் வேணால் ஆகலை, படம் வந்து ஏற்கனவே நெட்டில் வந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. எந்த நெட்டில் வந்தாலும் ரசிகர் உண்மை தொண்டர்கள் யாருமே இந்த படம் பார்க்கல. எல்லாருமே வந்து தேட்டரில் தான் போய் பார்க்கணும்னு ஆர்வத்தோடு இருந்தோம். அதை வந்து நாளைக்கு நாங்கள் நிறைவேற்ற போகிறோன்றது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நானும் ஒரு ரசிகனாக, ஒரு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாளைக்கு நம்ம தலைவரோட சிஎம் சாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, ஜனநாயக படம். மக்களுக்கு இடையூறு இல்லாமல், பேனர்லாம் ரோட்டில் ஏதோ வைக்காத அளவுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் கொண்டாடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தளபதி ஒரு நடிகராக இருந்தார். இன்றைக்கி தமிழ்நாட்டையே நேசிக்கிற ஒரு சிஎம்மாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு அவப்பேர் இருக்கும் வகையில் யாருமே தயவு செய்து எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் தேட்டரில் போய் படத்தை கொண்டாடுங்க. தேட்டரில் பட்டாசு வெடிக்கிறது, இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் சாரோட ஆசை இது எல்லாமே. இதெல்லாம் பண்ணால் இது லாஸ்ட்டு படம். அவர் சந்தோஷமாக நம்ம அந்த திரையுலக வாழ்க்கையிலேருந்து வந்து வெளியே வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மாக நம்ம கொண்டாட போகிறோம். அதனால் தயவு செய்து எல்லாருமே ஒற்றுமையோடு சிறப்பாக கொண்டாடுங்க தேட்டரில். ஆனால் பப்ளிக் எந்த ஒரு இடையூறாமல் கொண்டாடுங்க. ஏன்னா அந்த பப்ளிக் பொதுமக்கள் முன்னுரிமை கொடுத்தனால தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டோட நம்ம தலைவர் சிஎம்மாக இருக்காரு. அதனால் அவங்களுக்கு ஒரு எந்த இடையூறு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தளபதி விஜயனாவோட ரசிகனாக கிட்டத்தட்ட 31 வருஷமாக நாங்கள் பயணிச்சிருக்கோம். பல்வேறு போராட்டங்கள் நடுவில் இந்த படம் வந்து 5 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. 5 மாதம் முன்னாடி ரிலீஸ் ஆகியிருந்தால் கூட இந்த அளவுக்கு நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்க மாட்டோம். அன்றைக்கி ரிலீஸ் ஆகியிருந்தால் தளபதி விஜய் நடிக்கும் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிருக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது படம். அதனை ஒட்டி நாளைக்கு ஸ்க்ரீனில் வரப்போகுது. பேர் என்னென்னா, தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடிக்கும் ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. ஒரு சிஎம்மோட பேர் வந்து தேட்டரில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனையொட்டி இன்றைக்கி ரசிகர் மன்ற வரலாற்றிலேயே ட்ரோன் ஷோவில் வந்து யாரும் இதுவரை பண்ணதில்லை. முதல் முறையாக சென்னை புறநகர் மாவட்டம் தளபதி விஜய் மக்கள் இயக்கம் சார்பாக இன்றைக்கி வந்து நாங்கள் ட்ரோன் ஷோ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஏன் விஜய் மக்கள் இயக்கம் சொல்கிறேன்னா, எங்கள் தலைமையிலேருந்து உத்தரவு வந்திருக்கு, பொதுச் செயலாளர் மூலியமாக உத்தரவு வந்திருக்கு. கட்சி பேரோ கட்சி கொடியோ எந்த ஒரு இதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. தளபதி விஜய் மக்கள் இயக்கம் என்ற பெயரில் தான் நீங்கள் பேனர் ஃப்ளெக்ஸ் எல்லாமே நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி எங்கள் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக இன்றைக்கி நீங்கள் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் முன்னிலையில் இங்கே ட்ரோன் ஷோ பண்ணியிருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு தான் நான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே போட்டேன். நான் ஒருத்தர் கூட இதுவரை நான் ஃபோன் பண்ணி சொல்லலை, இதுமாதிரி நான் இந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன்னு சொல்லலை. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோஸில் பார்த்துட்டு இன்னைக்கு இவ்வளோ பேர் திரண்டு வந்து நிற்கிறாங்கன்னா எல்லாமே ரசிகர் மேலே வச்சுக்கிற அன்பும் பாசமும் மட்டும்தான் நான் காரணம் நினைப்பேன். வந்தவங்க அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக எதிர்பார்த்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினாங்க இந்த நிகழ்ச்சியை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. நாளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேட்டரில் படம் ரிலீஸ் விஜய் பார்க் திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது. அதனால ஒட்டி பார்த்தீங்கன்னா அன்னதானம், மரக்கன்றுகள், இந்த மாதிரி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் பண்ணுறோம். அதனையொட்டி கேரளா மோலெல்லாம் ஜெண்டை மேலெல்லாம் வச்சு சந்தோஷமாக கொண்டாட போகிறோம். கிட்டத்தட்ட நாளைக்கு காலையில் 9 மணிக்கு ஷோ. 5 ஸ்க்ரீனும் ஃபுல்லாகி போச்சு. அதுக்கப்புறம் எல்லா ஸ்க்ரீனும் வர சண்டே வரையும் ஃபுல்லு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சில பேர் சொன்னாங்க படம் வந்து புக்கிங் வேணால் ஆகலை, படம் வந்து ஏற்கனவே நெட்டில் வந்துச்சு அப்படிலாம் சொன்னாங்க. எந்த நெட்டில் வந்தாலும் ரசிகர் உண்மை தொண்டர்கள் யாருமே இந்த படம் பார்க்கல. எல்லாருமே வந்து தேட்டரில் தான் போய் பார்க்கணும்னு ஆர்வத்தோடு இருந்தோம். அதை வந்து நாளைக்கு நாங்கள் நிறைவேற்ற போகிறோன்றது மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறோம். நானும் ஒரு ரசிகனாக, ஒரு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினராக நம்ம ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நாளைக்கு நம்ம தலைவரோட சிஎம் சாரோட படம் ரிலீஸ் ஆக போகுது, ஜனநாயக படம். மக்களுக்கு இடையூறு இல்லாமல், பேனர்லாம் ரோட்டில் ஏதோ வைக்காத அளவுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் கொண்டாடணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நம்ம தளபதி ஒரு நடிகராக இருந்தார், இன்றைக்கி தமிழ்நாட்டையே நேசிக்கிற ஒரு சிஎம்மாக இருக்கிறாரு. அதனால் அவருக்கு அவப்பேர் இருக்கும் வகையில் யாருமே தயவு செய்து எந்த ஒரு மக்களுக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் தேட்டரில் போய் படத்தை கொண்டாடுங்க. தேட்டரில் பட்டாசு வெடிக்கிறது, இந்த பாலாபிஷேகம் பண்ணுறது, இது எல்லாத்தையும் தவிர்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் சாரோட ஆசை இது எல்லாமே. இதெல்லாம் பண்ணால் இது லாஸ்ட்டு படம். அவர் சந்தோஷமாக நம்ம அந்த திரையுலக வாழ்க்கையிலேருந்து வந்து வெளியே வந்து இன்றைக்கி வந்து ஒரு தமிழ்நாட்டோட சிஎம்மாக நம்ம கொண்டாட போகிறோம். அதனால் தயவு செய்து எல்லாருமே ஒற்றுமையோடு சிறப்பாக கொண்டாடுங்க தேட்டரில். ஆனால் பப்ளிக் எந்த ஒரு இடையூறாமல் கொண்டாடுங்க. ஏன்னா அந்த பப்ளிக் பொதுமக்கள் முன்னுரிமை கொடுத்தனால தான் நீங்கள் நம்ம தமிழ்நாட்டோட நம்ம தலைவர் சிஎம்மாக இருக்காரு. அதனால் அவங்களுக்கு ஒரு எந்த இடையூறு இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.